ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வியாபார ஆப்பில் ப்ராடக்ட் அண்ட் ஐட்டம்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, ஹச்எஸ்என் கோடு எப்படி செட் பண்ணுறது, அதுக்கு ஜிஎஸ்டி ரேட் எப்படி செட் பண்ணுறது, அதுக்கு யூனிட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வியாபார ஆப்பில் ஐட்டத்தை செட் பண்ணுறதுனால ஜிஎஸ்டி பில்லிங்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக்கை ஈஸியாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், இன்வேஸை வந்து ஈஸியாக உருவாக்கிக்கலாம், பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு துல்லியமாக இருக்கும். வாங்க எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வியாபார ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே ஆட் ஐட்டம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ஐட்டம் நேம், அதாவது நீங்கள் எந்த ஐட்டம் ஆட் பண்ண போகிறீங்களோ அதோட நேம். இங்கே மேலே வந்து ப்ராடக்டா இல்லை சர்வீஸான்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சர்வீஸ் பேஸ்டாக வந்து ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா சர்வீஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை ப்ராடக்ட் பேஸ்டுனா ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஐட்டம் நேம் வந்து ஆட் பண்ணணும். ஏதோ ஒரு ஐட்டம் நேம் நீங்கள் ஏதோ ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த நேமை வந்து ஐட்டம் நேமை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே ஐட்டம் ஹச்எஸ்என் கோட், அதாவது ஹச்எஸ்என் கோடில் நீங்கள் இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகணும். இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹச்எஸ்என் கோடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்களா அந்த ஹச்எஸ்என் கோடு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் யூனிட், அதாவது செலக்ட் யூனிட்னா இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ் யூனிட், செகண்டரி யூனிட் இருக்கும். இதில் வந்து பாக்ஸா இருக்குதா, இல்லை கேன்ஸா இருக்குதா, இல்லை பிட்டர்ஸ், மீட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பீசஸ்ன்னு ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பீஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அதாவது ஒரு பாக்ஸுக்கு 10 பீசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் வந்து ஆட் இமேஜ் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இமேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேட்டகரியை ஆட் பண்ணிவிட்டு கேட்டகரியை வந்து கிரியேட் கொடுத்தீங்கன்னா கேட்டகரி வந்து ஆட் ஆயிரும். ஆட் பண்ணிட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இதுல வந்து ஐட்டம் கோட், அசைன் ஐட்டம் கோடு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவே கோடு வந்து அசைன் பண்ணிடும். அதுக்கப்புறம் பிரைசிங், செல்லிங் பிரைஸ்ல எவ்வளவு பிரைஸ் வைக்கிறீங்களோ அது வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வித்தவுட் டேக்ஸா வித் டேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க டேக்ஸ் அந்த வந்து பிரைஸ் வந்து டேக்ஸோட இருக்குதுன்னா வித் டேக்ஸ் கொடுங்க, டேக்ஸ் இல்லாமல் இருக்குன்னா வித்தவுட் டேக்ஸும் கொடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட், அதாவது நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பர்சன்டேஜாக கொடுக்குறீங்களா இல்லை அமௌண்ட்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல்சேல் ப்ரைஸ், இந்த வந்து நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ், அதாவது ஹோல்சேல் ப்ரைஸில் விற்கிறீங்க, ஹோல்சேலாக விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹோல்சேல் ப்ரைஸுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வித் டேக்ஸா வித்தவுட் டேக்ஸா நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மினிமம் குவான்டிட்டி எவ்வளவு நீங்கள் வந்து ஹோல்சேல்ஸ் குவாலிட்டி வந்து கொடுக்குறீங்க, மினிமம் குவாலிட்டி எவ்வளவு அவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்றதையும் செட் பண்ணிக்கலாம். 10 பாக்ஸஸ். பர்ச்சேஸ் பிரைஸ், அதே மாதிரி பர்ச்சேஸ் பிரைஸும் நீங்கள் டேக்ஸோட வாங்குனீங்கன்னா எவ்வளவுக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பிரைஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரேட்டு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கட்டுறீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து 18% சொல்லிட்டு வச்சுட்டு இங்கே வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்னு பக்கத்தில் இருக்கும். ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் போயிட்டு ஓப்பனிங் குவான்டிட்டி, அதாவது நீங்கள் எத்தனை ஓப்பனிங்கில் எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ் செட் பண்ணிவிட்டு நீங்கள் டேட் வந்து எப்போ வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி டேட் செட் பண்ணிவிட்டு மினிமம் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், அதாவது மினிமம் எவ்வளோ ஸ்டாக் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லொக்கேஷன், உங்களுக்கு தேவைப்பட்ட லொக்கேஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இந்த சேவ் ஆயிடுச்சுங்களா? சேவ் ஆனதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் இதை வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ அண்ட் எடிட் அண்ட் டெலீட் இருக்கும். நீங்கள் வந்து வியூ அண்ட் எடிட்டில் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மாற்றிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ப்ரைஸ் மாற்றணும் இல்லை ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இந்த இடத்துல அப்டேட் இருக்கும். அப்டேட்டுன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகி வந்துடும். மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகி உங்களுக்கு மாறி இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த இதை உங்களுக்கு ஏதாவது டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி இந்த 3 பிள்ளையை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து டெலீட் ஆயிரும். இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து வியாபார ஆப்பில் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் டெய்லியும் ஒரு வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் டெய்லியும் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.